இதோ பாருங்கள், சாதம் வந்து அப்படியே நம்ம நெய் விட்டுன்னு இருக்கோம் மேலாக. இந்த நல்லா அப்படியே கலந்து விட்டுருக்கோம். அது சூட்டோடு அப்படியே இறங்கின்றோம் நெய். அப்படியே கலந்துட்டுலாம். முதல்ல சாதம் பாருங்கள், கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுது. சாதம் பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி கெட்டி ஆகாத கின்னுன்னு ஆகாத. அதனால் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. நான் வந்து வெறும் மிளகா தான் போட்டுருக்கேன். இப்படி தான் என் மாமியார் பண்ணுவான்னு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் மிளகா அப்படியே கூட வேணால் போட்டுக்கோங்க. இதோ பாருங்கள், சாதம் எடுத்து பருப்பு அரிசி சாதம். இது வந்து அரிசியும் பருப்பில் பருப்பு அரிசி சாதம். பாருங்க, என்னோட சேனல் இப்போ தான் பார்க்கல அப்படின்னு எல்லாம் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடலாம், சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ போட உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பரிசி சாதம் பண்ண பார்க்க. ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் வந்து லஞ்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வந்து நம்ம கொங்கு நாட்டில் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோட்டிலலாம் வந்து அரிசியும் பருப்பும்பாங்க. இது வந்து பருப்பு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை தனியாக தாளித்து தான் கொட்டணும். அதை நம்ம வந்து ஒன்றா எல்லாம் தாளித்து கொட்டி ஒரே ஒன் பாட்டில் மூடிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. இதில் வந்து நான் வந்து 1 டம்ளர் அரிசியும் கப்போ டம்ளர் ஏதோ ஒன்று, அதில் 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா, நான் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துட்டுருக்கேன். 1 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து 1க்கு 3 டம்ளர் தண்ணின்னு பருப்பு கொட்டம்னா 4 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். நான் வந்து வெங்காயம் வேணுன்னா போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் போடல. வெங்காயம் வந்து என் மாமியாரோட சமையல் இது. என் மாமியார் வெங்காயம் போட மாட்டா. அப்பப்போ வேணுன்னா தேவையான பின்னாடி போட மாட்டா. முக்கால்வாசி வெங்காயம் போட மாட்டா. 4 கிழமைனா இதுக்கு வந்து நம்ம பெருங்காயம் கொஞ்சம் பருப்பு வந்து கேஸ். நான் வந்து தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் விட்டுருக்கேன். மஞ்சப்பொடி போட்டு இதை ஒரு 3 விசில் விட்டுன்ட்டு நான் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி பழம் போட்டு நீங்கள் அப்படி தான் லஞ்ச் பாக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கெடாது. மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் 2 தக்காளி, ஒரு 3 தக்காளி புளிப்பு தகுந்த மாதிரி போட்டுன்ட்டேலாம் கெடாது. வதக்கி எடுத்துட்டு நம்ம அதை பார்த்துக்கலாம். பருப்பு அரிசி சாதம். மஞ்சப்பொடி போட்டுருங்க. இதை வந்து மூடி ஒரு 3 விசில் வர அளவுக்கு விட்டுலாம். விட்டு காட்டு. இதை பாருங்கள், சாதம் வெந்துடுத்து. இப்படி தான் இருக்கணும். ரொம்ப குழைவும் கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. உதிருதுரா இப்படி இருந்தால் போகிறோம். சாதம் நம்ம வந்து அரிசி, பருப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயத்தை விட்டுருக்கோம். தண்ணி நான் வந்து கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அதை கொஞ்சம் விட்டுட்டேன். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக பருப்பு கேஸு, அதனால். இப்போ இது தாளித்து கொட்டிக்கலாம். இதுக்கு வெங்காயம் போடாத போட்டுக்கலாம். மாமியார் 4 கிழமைனா வெங்காயம் போடாத இந்த மாதிரியும் பண்ணுவாள். இதுக்கு வந்து கடுகு 1/2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் தாளிச்சு கொட்டை. பாண்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் மேலாக நெய் விட்டுக்கலாம். எந்த பருப்பு சாதம் சாப்பிட்டாலும் நெய் விட்டுட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது வந்து 1 ஸ்பூன் கடுகு எடுத்துட்டுருக்கேன். ஒவ்வொரு ஸ்பூன் வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்து பருப்பு இதில் எடுத்துட்டுருக்கேன். தாளிச்சு கொட்டை, ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். பச்சை மிளகாய், இது காரம் வந்து மிளகா காரம் மட்டும்தான். நான் வேறு எதுவுமே போடல. வந்து ஒரு 5 பச்சை மிளகா நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் புளிப்புக்கு. நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்தனுப்பணும், லஞ்சு கொடுக்கணும் போது நீங்கள் வந்து இன்னும் ஒரு பழம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் சாதம் மத்தியானம் வந்து ஊசி போகாது, கெட்டு போகாது. அதனால் வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு பழம் சேர்த்து போட்டுக்கோங்க, புளிப்புக்கு தகுந்த மாதிரி. கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சுடுத்து. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுடுறேன். கொஞ்சம் லைட்டாக செவக்கட்டும்.
ஜீரகம் போட்டுடலாம் 1/2 ஸ்பூன். பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுடுறேன். இதுக்கு நீங்கள் வந்து அப்பளம், வடம், சிப்ஸு எதை வேணால் தொட்டுக்கலாம். நீங்கள் காய்கறியும் தொட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முட்டைக்கோஸ் மாதிரி காய் பண்ணாலும் அதையும் வடாந்தான் தொட்டுன்னு சாப்பிடணும், சிப்ஸ் தான் சாப்பிடணும் இல்லை. காய்கறியும் நீங்கள் ஏதாவது ஒரு பொரியல் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முட்டைக்கோஸ் பொரியல், கத்திரிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா தான் இருக்க தொட்டுண்டு சாப்பிட்லாம். ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சாதம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், அது சேர்ந்துக்கணும் சாதம் அதில் போடும்போது. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அது கொதிக்கட்டும். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்து உப்பு தான் போடுறேன். தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணியிலேயே நல்லா கரைஞ்சிருக்கும், அப்போ தான் சாத்தோடு சேர்ந்துக்கும். 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் அதை காட்டுறேன். இந்த பாருங்க கொதி வந்துருக்கு. இந்த சாத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் இந்த உப்பு, இந்த புளிப்பு, இந்த இதெல்லாம் தாளிச்சு கொட்டிட்டோம்னா அதெல்லாம் சேர்ந்துக்கும். உடனே அரைச்சிட்டோம்னா அதெல்லாம் சேராது. இது வந்து அரிசி பருப்பு சாதம் இல்லை, அதுக்கு இதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம்னா அப்புறம் இந்த சாதம் வந்து மென்னையை பிடிக்கும். ஆறார மத்தியானம் ஆகாக மென்னையை பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு இலகின மாதிரி இது பண்ணால் அது இறுகிட்டு சரியாயிடும். இதோ பாருங்கள் சரியாக இருக்குது மத்தியானத்துக்கு கரெக்டாக. இது நீங்கள் இப்படியே வந்து லஞ்சு கொடுத்து அனுப்பலாம். தக்காளி வந்து புளிப்பாக இருக்கா பார்த்துட்டு இன்னும் ஒரு பழமோ 2 பழமோ உங்களோட சாத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க, அளவை பொறுத்து. எனக்கு கொஞ்சம் இது புளிப்பான தக்காளி தான், அதனால் வந்து இது வந்து நான் இது பண்ணிட்டுருக்கேன். மீடியம் சைஸ் இவ்வளோ பெரிய தக்காளி பழம் வந்து ஒரு பழம் போட்டுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் மேலாக விட்டு அப்படியே மூடி வைக்கலாம். சாப்பிடும்போது எடுத்து பராமரிக்கலாம். நீங்கள் எந்த பருப்பு சாதம் பண்ணாலும் நெய் விட்டு சாப்பிட்பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எடுத்து சாப்பிடும்போது கலந்து விட்டுக்கலாம் சாதம்.